விவசாய நிலம் தெரிஞ்சுமே ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கவர்மெண்ட் சொல்யூஷன் எடுப்பாங்க. தெரிஞ்சுதானே கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்களே பதில் சொல்லணும். எங்க தளபதி குரல் கொடுத்துருக்காரு, கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். இப்ப நான் வீடு கட்டுறேன், அது விவசாய நிலம் கட்டிட என் இடம் தான் தெரியும், அதை இடிச்சு அடிச்சிருவாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்துட்டு அதுக்கான அப்ரூவல் வாங்கணும், சாண்ட் டெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அது பண்ணி உங்களுக்கு வந்து ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் என் சொந்த இடத்துலயே என்னால விவசாய நிலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி கட்ட முடியாது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? மக்களோட வாழ்வு அவங்க தாங்க அதிகாலத்துல இருந்து அவங்க வந்து ஒரு வயல்வெளியில எல்லாம் கஷ்டப்பட்டு பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து அவங்க உழவு தொழில் செஞ்சு வந்து இருக்காங்க. இப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்காதா? ஒரு வயல்வெளி பாதிக்காதா? இதுவே இவங்க எதனா பண்றாங்கன்னா மட்டும் இவங்க வந்து ஆப்போசிட் கட்சியில இருக்கும்போது ஒரு குரல் கொடுக்கறதுக்காகவே எல்லாத்துக்குமேங்க, இது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயமும் சொல்லாமான்னு தெரியல, எல்லா விஷயத்துக்குமோ அவங்க ஒண்ணு செய்யறாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு சரியா இல்ல. நான் சொல்றது ஒரு ஆளுமோ ஆளாதவோ அப்படி இல்லைங்க, ஒரு பார்ட்டின்றவங்க, ஒரு தலைவர்ன்றவங்க, நான் சொல்றது ஒரு ஊர் பெரியவங்க, அவங்கன்னா சப்போர்ட் பண்ணி அந்த மக்களுக்காக பேசணும், முன் வந்து பேசுங்க. ஏங்க பயப்படுறீங்க? பேசுங்க.